ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2017 லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான மாநகரம். லோகேஷ் கனகராஜோட முதல் படமான இந்த மாநகரம் IMDbல 8.1 ரேட்டிங்கோட இருக்கிற சூப்பர் ஹிட்டான ஒரு படம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸோட பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஆக்டர்ஸோட உண்மையான பேரையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸில் ஒருத்தரான ஸ்ரீ திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன இவர் சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனிக்கு ஜாப் இன்டர்வியூக்காக வந்திருக்காரு. இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மாதம் 26,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண இவர் கூட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் 2 பேரோட பக்கத்தில் இருக்கிற ஒரு பாருக்கு போறாரு. இவருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைனாலும் அவங்க 2 பேருக்கும் இவர் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறாரு. இவங்க இருக்கிற அதே பார்ல இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டரான சந்தீப் அவர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சந்தீப் ஒரு பொண்ணை காலேஜ் டேஸ்ல இருந்தே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஸ்ரீக்கு வேலை கிடைச்ச கம்பெனியோட HR ரெஜினா தான். சந்தீப் ரொம்ப ரகடான ஆளு. டக்குன்னு கோவம் வந்துடும், சண்டைக்கு போயிடுவாரு. இப்போதைக்கு சந்தீப் எந்த வேலைக்கும் போகாம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திட்டு இருக்காரு. சந்தீப் ரெஜினாட்ட பல தடவை லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கவன என்னால லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க இவரை அவாய்ட் பண்றாங்க. அந்த ஏரியா ரவுடி ஒருத்தனும் ரெஜினாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். சந்தீப் ரெஜினாவை ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிற அந்த ரவுடி ஒரு நாள் சந்தீப் கிட்ட வந்து, அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற என்னை விட கலரா இருக்க, அவ மட்டும் என்னை விட்டுட்டு ஒன்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சது, அவன் மூஞ்சிலே ஆசிட் அடிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்ட, இதை கேட்டு கோவப்பட்ட சந்தீப் அந்த ரவுடி மூஞ்சிலே குத்தி மூக்க உடைச்சிட்டாரு. இப்போ சந்தீப் இந்த பார்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த ரவுடி அவரை அடிக்க அலெக்ஸுங்கிற ஒரு ரவுடியை செட் பண்றான். சகப்பு கட்டம் போட்ட சட்டை போட்டு வருவான். அவன் தான் அடிக்க வேண்டிய ஆளுன்னு அடையாளம் சொல்லிட்டு அவன் போயிடுறான். கொஞ்ச நேரத்துல ஸ்ரீ பாரை விட்டு வெளியே வராரு. அவரும் சிகப்பு கலர்ல கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்காரு. அவன் தான் நம்ம அடிக்க வேண்டிய ஆளுன்னு தப்பா புரிஞ்சுக்கிற அலெக்ஸும் அவர் ஆளுங்களும் ஸ்ரீயை சுத்து போட்டு செம்மையா அடிச்சிட்டு அவர்கிட்ட இருந்து செல்போனையும் பேக்கையும் புடுங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பேக்ல தான் ஸ்ரீயோட சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. அவங்க அடிச்ச அடியில ஸ்ரீ மயக்கமாயிடுறாரு. இந்த அலெக்ஸ் கூட 2 பேர் இருக்காங்க. சின்ன பசங்களை கடத்தி அவங்கள பணமா வச்சு பணம் சம்பாதிக்கிற கேங் தான் இவங்க. அப்பப்போ இது மாதிரி அடிதடியும் செய்வாங்க. ஸ்ரீ கிட்ட இருந்து எடுத்த பேக்ல பணம் எதுவும் தேரலன்னதும் அதை போற வழியில நின்றுட்டு இருந்த ஒரு கால் டாக்ஸிக்குள்ள எதாச்சியா போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த கால் டாக்ஸி PKPன்னு சொல்லப்படுற அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய கேங்ஸருக்கு சொந்தமானது. PKPங்கிற பேர்ல நிறைய கார் அவருக்கு சொந்தமா இருக்கு. கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறது மாதிரியான இன்னும் பல இல்லீகலான பிசினஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நட்ராஜ்னு ஒரு அப்பாவியான டிரைவர் வெளியூர்ல இருந்து சென்னைக்கு அவர் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஷிஃப்ட் ஆயிருக்காரு. சென்னையிலேயே ஒரு காரை வாடகைக்கு எடுத்து ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா PKPயோட ஒரு காரை வாடகைக்கு எடுத்து தான் ஓட்ட போறாரு. நட்ராஜனுக்காக அவங்க கொடுத்த அந்த கார்ல தான் முத நாள் நைட்டு அந்த ரவுடி அலெக்ஸ் தூக்கி போட்ட ஸ்ரீயோட பேக் இருக்கு. அதுல ஸ்ரீயோட சர்டிபிகேட்ஸ் இருக்கிறதையும் நட்ராஜ் பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில மயக்கம் தெரிஞ்சு எழுந்திருக்கிற ஸ்ரீ ஒரு பப்ளிக் போன்ல இருந்து அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையும் தான் இருக்கிற இடத்தையும் சொல்றாரு. அவரும் அங்க வந்து ஸ்ரீயை பிக்கப் பண்ணி அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அவருக்காக டெம்பரரியா ஒரு போனையும் கொடுக்குறாரு. அங்கேருந்து ஸ்ரீ அவருக்கு வேலை கிடைச்ச கம்பெனி ஆஃபீஸ்க்கு போக கிளம்புறாரு. முத நாள் ஒரு ரவுடி ரெஜினா மூஞ்சில ஆசிட் எடுப்பேன்னு சொல்லி சந்தீப் கிட்ட அடி வாங்கியிருப்பான்ல, அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைக்கிற சந்தீப் அவர் ஃப்ரெண்ட்ஸோட அவனை ஃபாலோ பண்றாரு. அவன் ஒரு சிட்டி பஸ்ல போயிட்டு இருக்கான். அதே பஸ்ல ஏறி மாஸ்க போட்டுட்டு அவன் கிட்ட போற சந்தீப் அவன் வாயை பொத்தி பிடிச்சி, டேய் உன்னை பிடிக்கலன்னு சொன்னா ஆசிட் அடிப்பியா, பொண்ணுங்கன்னா அவ்வளோ சாதாரணமா போச்சா, ஆசிட் அடிச்சா எப்படி இருக்குன்னு இப்ப காட்டுறேன்னு சொல்லி பேக் சைட்ல இருந்த அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஆசிட் பாட்டில் கேட்க, அப்போதான் ஸ்ரீ அந்த பஸ்ல ஏறாரு. சந்தீப்புக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஸ்ரீ இருந்ததால ஸ்ரீ கிட்ட ஆசிட் பாட்டில கொடுத்து அதை பாஸ் பண்ண சொல்லவும் கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம ஸ்ரீயும் அந்த பாட்டில வாங்கி சந்தீப் கிட்ட எதாச்சியா பாஸ் பண்றாரு. சந்தீப் அதை வாங்கி அந்த ரவுடியோட பேண்ட்டுக்குள்ள போட்டு முட்டியாலே ஒரு எத்தி எத்தி அதை உடைக்க ஆசிட் லீக் ஆகி அவன் பட்டாக்ஸ் வெந்து போயிடுது. இதை பார்த்து ஸ்ரீக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ரவுடி அலற சத்தம் கேட்டு பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க. சந்தீப்பும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பஸ்ஸை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்ரீ ஆசிட் பாட்டில வாங்கி சந்தீப் கிட்ட கொடுத்ததை அந்த பஸ்ல வந்த சிலர் பார்த்துட்டு போலீஸ்ட சொல்லவும் போலீஸ் அவரை பிடிச்சு உட்கார வச்சிடறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார், தெரியாம தான் ஆசிட் பாட்டில பாஸ் பண்ணேன்னு எவ்வளவு சொல்லியும் இன்ஸ்பெக்டர் கேட்கல. அதே சமயம் அலெக்ஸ் கேங்க காட்டுறாங்க. இந்த கேங்ல அலெக்ஸையும் சேர்த்து இப்ப 3 பேர் இருக்காங்க. 4வது ஆளா வின்னிங்ஸ்னு ஒருத்தர் வந்து சேர்றாரு. இவர் கொஞ்சம் சொதப்பலான ஆளு, தெளிவாவே இருக்க மாட்டாரு. அலெக்ஸ் கேங்கு கார்த்திக்குங்கிற ஒரு ஸ்கூல் பையனை கடத்தி அவன் அப்பாட்ட பணம் புடுங்க பிளான் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போய் சொல்லி அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வர வேலையை வின்னிங்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இவரும் அந்த ஸ்கூலோட குறிப்பிட்ட அந்த கிளாஸ் ரூமுக்கு போய்
கார்த்திகோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களோட டிரைவர் தான், கார்த்திகை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு டீச்சர்கிட்ட போய் சொல்ல, அங்க பார்த்தா கார்த்திக்குங்கிற பேர்ல 5 பசங்க எந்திச்சு நிக்கிறாங்க. எந்த கார்த்திக்னு டீச்சர் கேட்க, எந்த பையன்னு தெளிவா தெரியாத வின்னிங்ஸ் மூழ்கிக்கிட்டே நிக்கிறாரு. அதுல ஒரு பையன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கிளாஸை கட்டடிக்க பிளான் பண்ணி, எங்க அப்பாவுக்கு தான் காலையில இருந்து உடம்பு சரியில்லை, இவர் எங்க டிரைவர் தான் அவனும் டீச்சர்கிட்ட போய் சொல்லிட்டு வின்னிங்ஸ் கூட வெளியே வந்துடுறான். உடனே அலெக்ஸ் கேங்கும் அந்த பையனை தூக்கிட்டு போய் அவங்க இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பையனை மாத்தி தூக்கிட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க கடத்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த பெரிய கேங்ஸ்டர் பிகேபின்னு ஒருத்தரை பத்தி சொன்னல, அவரோட பையன் தான். இந்த விஷயம் தெரிஞ்சு அலெக்ஸும் அவர் ஆளுங்களும் செமையா பீதி ஆயிடுறாங்க. ஏன்னா பிகேபி அவ்வளவு மோசமான ஆளு. ஸ்ரீயோட ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்ரீயை பத்தி உண்மையை சொல்லி அவனை விட சொல்லி கேட்க, உங்களை பார்த்தா ஐடில வேலை செய்யற மாதிரியே தெரியல, பொறுக்கி மாதிரி தான் இருக்குன்னு கொஞ்சம் அசிங்கமா பேசவும், ஸ்ரீக்கு கோவம் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் எகிரி பேசினதும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீயை அரைஞ்சிடறாரு. உங்களுக்கு எதிராக மட்டும் எவிடன்ஸ் கிடைச்சா உங்களை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி வெளியே அனுப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள டீ கடையில நின்றுட்டு இருக்கும்போது அங்க வர சந்தீப்போட ஃப்ரெண்டை பாக்குற ஸ்ரீக்கு பஸ்ல ஆசிட பாஸ் பண்ண சொன்ன ஆளு அவன் தான் அடையாளம் தெரியுது. உடனே அவரை மடக்கி பிடிச்சி போலீஸை பிடிச்சி கொடுத்துறாரு. நட்ராஜன் அவர் டாக்ஸில கிடைச்ச ஸ்ரீயோட சர்டிபிகேட்ஸை உரிய ஆள்கிட்ட சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட அதை கொண்டு வந்து அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாரு. வேலைக்கு போகாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்த சந்தீப்பை லவ் பண்ண முடியாதுன்னு ரெஜினா சொல்லிட்டு இருக்கதால சரி ஒரு வேலைக்கு போலான்னு நினைக்கிற சந்தீப்பும் ரெஜினா ஒர்க் பண்ற அதே கம்பெனில இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சாக்கல அப்பப்ப ரெஜினாவை சைட் அடிக்கவும் செய்யறாரு. அப்புறம் ஸ்ரீயும் அந்த ஆபீஸ்க்கு வராரு. சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. சென்னைக்கு வந்ததுல இருந்தே இவர் கிடைச்ச மோசமான அனுபவங்களால மன உளைச்சல் இருக்கிற ஸ்ரீ ஹெச்ஆர் ரெஜினா கிட்ட எனக்கு இந்த வேலை வேணாம் நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு உங்களுக்கு ஐடி கார்டு கூட வந்துச்சு, திடீர்னு வேலை வேணான்னு சொன்னா என்னோட பாஸ்க்கு நான் என்ன பதில் சொல்றது, காரணத்தை சொல்லுங்கன்னு அவங்க கேட்க, ரீசன் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்ல 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆகுது. இதை பாக்குற சந்தீப் கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஸ்ரீயை முறைக்க, ரஜினா சந்தீப் கிட்ட பிரச்சனை பண்ணாம வெளியே போக சொல்ல 3 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அப்போ அங்க போலீஸ் வந்து ஆசிட் அட்டாக் கேஸ்ல மெயின் அக்யூஸ் இவன் தான் சொல்லி சந்தீப் இழுத்துட்டு போறாங்க. அப்போதான் சந்தீப் முகத்தை தெளிவா பாக்குற ஸ்ரீக்கு பஸ்ல ஆசிட் அடிச்சது சந்தீப்னு புரிஞ்சுக்கிறாரு. சந்தீப்பை போலீஸ் புடிச்சிட்டு போனதும் ரஜினா அழுறாங்க. ஏன்னா அவங்க உண்மையாவே அவரை லவ் பண்றாங்க. அவர் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கறனால லவ் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறாங்க. மறுபடியும் உள்ள போய் ரஜினாவை பாக்குற ஸ்ரீ, நேத்து நடந்த ஒரு பிரச்சனையால சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு, சர்டிபிகேட்ஸ் இல்லாம என்ன வேலைக்கு சேர்த்துப்பீங்களா, இல்ல அதனாலதான் வேலை வேணான்னு சொன்னேன்னு சொல்ல, வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் சர்டிபிகேட்ஸ் இல்லாம உங்களை ஹோல்ட் பண்றேன், நாளைக்குள்ள சர்டிபிகேட்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க, அது வரைக்கும் இன்னைக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்கன்னு சொல்றாங்க. பையனை காணோனதும் பிகேபி ஆளுங்க சிட்டி ஃபுல்லா தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரோட எதிரி ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. சந்தேகப்படுற ஆளுங்களை எல்லாம் கொலை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. பிகேபியோட பையனை தெரியாம கடத்தி வச்சிருக்கிற அலெக்ஸ் கேங் பிகேபி ஆளுங்க கிட்ட மாட்டினா நம்மள கொன்னுடுவாங்கன்னு பீதியில இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. பேசாம பையனை திருப்பி அனுப்பிடலாமான்னு ஒருத்தர் ஐடியா சொல்ல, அப்படி செஞ்சா கூட சும்மா விட மாட்டான், அவன் பையனை நம்ம ஒரு நாள் கடத்தி வச்சதுக்காகவே எங்க இருந்தாலும் தேடி வந்து கொள்ளுவான், எப்படியும் சாகுறதுன்னு முடிவாயிடுச்சு. அதனால ஒரு குருட்டுத்தனமான துணிச்சலோட பிகேபிக்கு கால் பண்ணி, நாங்க தான் உன்னோட பையனை கடத்தணும், 1 கோடி கொடுத்தா பையனை விட்டுருவோம், இல்லைன்னா கொன்னுடுவோம்னு சொல்லி அலெக்ஸ் மிரட்டுறாரு. அதுக்கு பிகேபி, நானு தெரிஞ்சே எனக்கு கால் பண்ணிருக்கல, அந்த தில்லிக்கே நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன், ஆனா நான் பணத்தை கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு போற வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அந்த பிகேபி கண்டிப்பா நம்மளை கொன்னுடுவான், ஆனா பையன் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி, முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், நமக்கு சாவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பையனை கொன்னுடலான்னு அலெக்ஸ் முடிவெடுக்கிறாரு. அந்த டிரைவர் நட்ராஜன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த ஸ்ரீயோட சர்டிபிகேட் ஃபைலை ஹெட் கான்ஸ்டபிள் எடுத்து பார்த்ததுல அது ஸ்ரீயோடதுன்னு தெரிஞ்சு அதை அந்த பையன் கிட்டே கொடுத்துடலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஸ்ரீ மேல கடுப்புல இருக்கிற இன்ஸ்பெக்டர் அதை அப்புறம் கொடுத்துக்கலாம் எடுத்து வைன்னு சொல்லிடுறாரு. அந்த கான்ஸ்டபிளும் ஃபைல் எடுத்து செல்ஃப்ல வச்சிடறாரு. சந்தீப் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. சந்தீப் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சிடுறாங்க. இவங்க யார் மேல ஆசிட் அட்டாக் பண்ணாங்களோ அந்த ரவுடி கேஸ் எதுவும் கொடுக்காதால இவங்க மேல எஃப்ஐஆர் எதுவும் போடல. இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணி அனுப்பிடுறாரு. அதோட இன்ஸ்பெக்டர் சந்தீப்போட சித்தப்பா தான். அதனால அவரு சந்தீப்பை செமையா போட்டு திட்டுறாரு. இனி நீ இந்த சிட்டில இருக்க கூடாது, கொஞ்ச நாள் வெளியூர் போயிடு, சொல் பேச்சு கேட்காம இங்கதான் இருப்பேன்னு சொன்னா, நீ எந்த பொண்ணுக்காக இதை செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணு பேரை மீடியா பிரஸ்ன்னு எடுத்து நார் அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்ட, சந்தீப்பும் சரி ஊரை விட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஃப்ரெண்டு எப்படி போலீஸ்ட மாட்டினான்னு கேட்டதுக்கு, பஸ்ல பாட்டில பாஸ் பண்ணானே அவன் தான் என்ன புடிச்சு கொடுத்தான்னு அவர் சொல்ல, சந்தீப்க்கு ஸ்ரீ மேல கோவம் வருது. அலெக்ஸ் கேங்ல இருக்கிற வின்னிங்ஸ் கொஞ்சம் பயந்த ஆளு வேற, பிகேபி பையனை கடத்தி வச்சிருக்கனால உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு அவரு மரண பயத்துல இருக்காரு. அலெக்ஸ் மறுபடியும் பிகேபிக்கு கால் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர வேண்டிய ஸ்பாட்டை சொல்லி பணத்தை எடுத்துட்டு தனியா வர சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஸ்ரீக்கு ஆபீஸ் டைம் முடிஞ்சு கிளம்புறாரு. அடுத்த நாள் அவர் சர்டிபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காரு. அதே சமயம் சந்தீப் சென்னையை விட்டு வெளியூர் போக கிளம்பி ரஜினாவை பார்த்துட்டு போயிடலான்னு அவங்க ஸ்டே பண்ணிருக்கிற ஹாஸ்டலுக்கு பேக் சைட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டிரைவர் நட்ராஜன் ஸ்ரீக்கு வேலை கிடைச்சிருக்கிற அதே ஐடி கம்பெனில தான் கேப் ஓட்ட போறாரு. அவரும் எம்ப்ளாயிஸை பிக்கப் பண்ண ரெடியா வந்துடுறாரு. இங்க அலெக்ஸ் கேங் பிகேபியோட பையனை கூட்டிட்டு கிளம்பலான்னு ரூமுக்குள்ள போய் பார்த்தா அவனை காணும். அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருப்பாங்க. தூங்கிட்டு இருப்பான்னு அலட்சியம்
அதிசயமா இருந்துட்டாங்க. ஆனா அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் எப்படியோ தப்பிச்சு போயிட்டான். என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வின்னிங்ஸ்க்கு அழுகையா வந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறாரு. தப்பிச்சு போன பையனை தேடி அலெக்ஸ் அவரோட ஆள் ஒருத்தரையே அனுப்புறாரு. அந்த ஐடி கம்பெனில ஸ்ரீயை பிக்கப் பண்ணி டிராப் பண்ண ஒரு கேப் அலாட் பண்றாங்க. அந்த கேப் டிரைவர் தான் நட்ராஜ். அதே கேப்ல தான் ரெஜினாவும் வராங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு விஷயத்த ரெஜினா ரிவீல் பண்றாங்க. அதாவது ஸ்ரீ அவர் சொந்த ஊரான திருச்சியில திவ்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. திவ்யாவோட ஃப்ரெண்டு தான் இந்த ரெஜினா. ஊர்ல 8000 ரூபாய் சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஸ்ரீக்கு தான் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு திவ்யாவோட அப்பா சொல்லியிருப்பாரு. அதனால ஐடி கம்பெனில ஹெச்ஆரா வேலை செய்யற தான் ஃப்ரெண்டான ரெஜினாட்ட சொல்லி அதே கம்பெனில அப்ளிகேஷன் போட வச்சு திவ்யா தான் ஸ்ரீயை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வச்சிருப்பாங்க. திவ்யாவோட ஃப்ரெண்டு தான் ரெஜினாங்கிற விஷயமே ஸ்ரீக்கு இப்பதான் தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஜினாவை டிராப் பண்ணிட்டு நட்ராஜும் ஸ்ரீயும் கிளம்புறாங்க. ஸ்ரீயும் ஊருக்கு புதுசு, அவருக்கு வழி தெரியாது. நட்ராஜும் ஊருக்கு புதுசுங்கிறதுனால அவருக்கும் சரியா வழி தெரியல. அப்படியே யார்ட்டையா விசாரிச்சுட்டு போயிடலான்னு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த ஊரே சரியில்லைன்னு ஸ்ரீ சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சில பேரை வச்சு மொத்த ஊரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு நடராஜன் சொல்றாரு. என்ன 4 பேர் நடு ரோட்ல போட்டு அடிச்சாங்க. சுத்தி அவ்வளோ பேர் இருந்து யாரும் தட்டி கேட்கல. இந்த ஊருக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு ஸ்ரீ கேட்க, நம்ம எப்பயாவது தட்டி கேட்டிருக்கோமா சார்? மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம கேட்டாதான் நமக்கு பிரச்சனைன்னு மத்தவங்க கேட்பாங்கன்னு நடராஜன் சொல்றாரு. இப்போ பிகேபியோட பையனை காணோம். ஆனா அவர் அபிஷியலா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவரே ஆளுங்களை வச்சு தேடிட்டு இருக்காரு. சோ எதுவும் அசம்பாவிதம் ஆயிடக்கூடாதுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய போலீஸ் சிட்டி ஃபுல்லா செக் போஸ்ட் போட்டு செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தீப்போட சித்தப்பாவான இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு இடத்துல செக் போஸ்ட் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. பிகேபி பையனை மீட்கிறதுக்காக பணத்தோட அலெக்ஸ் சொன்ன இடத்துக்கு கிளம்புறாரு. அதே சமயம் அலெக்ஸோட ஒரு ஆளு தப்பிச்சு போன பையனை தேடி அந்த ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. பையன் கிடைக்கிற வரைக்கும் நேரத்தை கடத்த அலெக்ஸ் பிகேபிக்கு கால் பண்ணி இந்த ஏரியாக்கு வா அந்த ஏரியாக்கு வான்னு அலக்கழிச்சிட்டு இருக்காரு. பிகேபியும் செம்ம கடுப்புல அலெக்ஸ் சொல்ற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு. சந்தீப்பும் ரஜினாக்காக இப்ப அவங்க ஹாஸ்டல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினா ஹாஸ்டலுக்கு வந்ததும் சந்தீப் தன்னை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பேசலான்னு வெளியே வராங்க. அப்போ அந்த ஹாஸ்டல் வாசல்ல நிக்கிற ஒரு டெம்போல ஒளிஞ்சிட்டு இருந்த பிகேபியோட பையன் வெளியே வரான். பாதி மயக்கத்துல இருக்கிறவனை பாக்குற ரஜினா யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு ரஜினா சந்தீப்ட போறாங்க. என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சந்தீப் ரஜினாட்ட கேட்க அவங்க ஆமான்னு சொல்லாம இல்லன்னு சொல்லாம மழுப்பலாவே பேசுறாங்க. அதுல இருந்தே ரஜினா தன்னை லவ் பண்றாங்கன்னு சந்தீப் புரிஞ்சுக்கிறாரு. முதல்ல போய் இந்த பையனை அவங்க அப்பாட்ட விட்டுட்டு வா, அப்புறம் பேசலான்னு ரஜினா சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து பையனை தேடி அங்க சுத்திட்டு இருந்த அலெக்ஸோட ஆளு இந்த பையனை பாத்துறான். உடனே அலெக்ஸுக்கு கால் பண்ணி பையனை பார்த்துட்டேன், கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா இவங்கள்ட்ட வந்து பையன் எங்க வீட்டு பையன் தான், அவனை காணோன்னு தான் தேடிட்டு இருந்தோம், அனுப்பி வைங்கன்னு சொல்ல அந்த பையன் இவன் கூட போக மாட்டேங்கிறான். இவன் வேற ஆள் பாக்கிறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கவும் ரஜினா பையனை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவனும் கோவப்பட்டு ரஜினாவை அசிங்கமா பேசிட்டு பையனை இழுத்துட்டு போக பாக்குறான். இதை பாக்குற சந்தீப்க்கு கோவம் வந்துடுது. அந்த ரவுடி கூட ஃபைட் பண்ணி செம்மையா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. ரஜினாவை ரூமுக்கு போக சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வைக்கிற சந்தீப் பையன் கிட்ட பிகேபி நம்பரை வாங்கி அவருக்கு கால் பண்ணி, சார் உங்க பையன் என்கிட்ட தான் இருக்கான், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னா நானே கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்ல ஏற்கனவே அங்க இங்கன்னு அலைஞ்சி கடுப்புல இருக்கிற பிகேபி, டேய் எவ்வளவு நேரம் தாண்டா இப்படியே அலக்கழிப்பீங்க, இப்படியே சும்மா என்ன சுத்த வச்சிட்டு இருந்தீங்க, உங்க சாவு கொடூரமா இருக்குன்னு சொல்லி மிரட்ட அதுக்குள்ள சந்தீப்போட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. சரின்னு சந்தீப் அவர் கூட அந்த பையனை கூட்டிட்டு அவங்க வீட்லயே விட்டுலான்னு ஃப்ரெண்டு கூட பைக்ல கிளம்புறாரு. போற வழியில வண்டிங்களை செக் பண்ணிட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களை பாத்துறாரு. டேய் உன ஊரை விட்டு கிளம்ப தானே சொன்னேன், இன்னும் போகாம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இந்த பையன் ரோட்ல தனியா நின்னுட்டு இருந்தான். அப்பா பேரு பிகேபின்னு சொன்னா, அதான் வீட்டுல விழான்னு போயிட்டு இருக்கோன்னு அவர் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் பிகேபி பையன் கிடைச்சிட்டான்னு நினைச்சு, சரி பையனை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க, நைட்டே நீ ஊரை விட்டு கிளம்பி ஆகணும்னு சொல்லி இவங்களை அனுப்பி வச்சுட்டு பையனை ஜீப்ல ஏத்த சொல்றாரு. ஜீப்ல பார்த்தா ஓடி போன வின்னிங்ஸ சந்தேக கேஸ்ல புடிச்சு வச்சிருக்க. அவர் இந்த பையனை பார்த்ததும் இந்த பையனை நாம தான் கடத்தணும்னு இவனே சொல்றதுக்கு முன்னாடி நாமளே உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை குறையும்னு நினைச்சு போலீஸ் காலில் விழுந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பிளான் பண்றாரு. கூட இருந்த மத்த போலீஸ் எல்லாம் வேற ஏரியாவுக்கு போக சொல்லி அனுப்பிட்டு வின்னிங்ஸையும் அந்த பையனை மட்டும் கூட வச்சுக்கிறாரு. வின்னிங்ஸ் கிட்ட அவர் போன்ல இருந்து பிகேபிக்கு கால் பண்ணி பணத்தை எடுத்துட்டு இங்க வர சொல்லுன்னு சொல்றாரு. வின்னிங்ஸை வச்சு பிகேபி கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை இவரே அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாரு. சார் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ரொம்ப பயமா இருக்குன்னு வின்னிங் சொல்லவும் மரியாதையா போன் பண்ணலன்னா உன்னை சுட்டு கொன்னுடுவேன்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. பயந்து போன வின்னிங்ஸும் இன்ஸ்பெக்டர் சொல்றபடி செய்ய ஒத்துக்கிறாரு. பையனை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன ஆளு இன்னும் வரல. அலெக்ஸ் அவருக்கு கால் பண்றாரு. அண்ணா என்னை அடிச்சு போட்டுட்டு பையனை ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டான்னு அவன் சொன்னதை கேட்டு அலெக்ஸ் ஷாக் ஆயிடுறாரு. இனிமே வேற வழியில எப்படியாவது சமாளிக்கலாம்னு சொல்லி பிகேபிக்கு கால் பண்ணி ஒரு பிரிட்ஜ் கிட்ட வர சொல்லிட்டு அங்க போய் அலெக்ஸும் இன்னொரு ஆளும் வெயிட் பண்றாங்க. மாத்தி மாத்தி போன் பண்ணி அலக்கழிக்கிறதுனால டென்ஷன் ஆன பிகேபி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போதான் வின்னிங்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. பையன் இப்ப என்கிட்ட தான் இருக்கான் சார், நான் இப்ப அந்த கேங்கை விட்டு வந்துட்டேன், நான் சொல்ற இடத்துக்கு பணத்தோட வாங்கன்னு சொல்ல பிகேபி டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா ஆளுக்கு கால் பண்ணி அலக்கழிக்கிறீங்க, என் பையன் நிஜமாவே உங்ககிட்ட தான் இருக்கானா, கையில மாட்டீங்கன்னா துண்டு துண்டா வெட்டி கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்ட இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் பிகேபி பையன்ட்ட போனை கொடுத்து பேச சொல்றாரு. பையன் வாய்ஸை கேட்டதும் பிகேபி அமைதியாடுறாரு. உடனே வின்னிங் சொன்ன இடத்துக்கு கிளம்புறாரு. இங்க ஸ்ட்ரீட் டிரைவர் நடராஜன் கூட வழி தெரியாம அங்க இங்கன்னு சுத்தி அலெக்ஸ் நின்னுட்டு இருக்க அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து அலெக்ஸ் வழி கேக்குறாங்க. அந்த கார்ல பிகேபின்னு எழுதி இருக்கிறத பாத்துற அலெக்ஸ் நம்மள வேவு பார்க்க பிகேபி தான் இவங்களை அனுப்பியிருக்காருன்னு தப்பா நினைச்சு
காமிச்சுக்கிட்டு வண்டி சாவியை புடிங்கி வச்சுட்டு விசாரிக்கிறாரு. என்ன வேவ் பார்க்க உங்களை பிகேபி அனுப்பியிருக்கானா, எத்தனை பேரா வந்திருக்கீங்கன்னு இவர் கேட்க, ஹலோ நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல, முதல்ல வண்டி சாவி கொடுங்கன்னு ஸ்ரீ கொஞ்சம் எகிரி பேச அலெக்ஸ் ஸ்ரீ அரைஞ்சிடறாரு. தட்டி கேட்ட நடராஜனையும் கம்பியாலேயே மண்டையில அடிச்சிடறாரு. அதே நேரம் ஃப்ரெண்டு கூட வெளியூருக்கு பஸ் ஏற போன சந்தீப் ரஜினாவை பார்த்து கடைசியா ஒரு தடவை பேசிட்டு வந்துடலான்னு மறுபடியும் கிளம்புறாரு. இங்க இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு வின்னிங்ஸ் கையில அவரோட கண்ணை கொடுத்து பையன் பேசிடக்கூடாதுன்னு அவன் வாயை கட்டி அவர் கூட நிக்க வச்சிருக்காரு. அடுத்தது என்ன பண்ணணும்னு போன் மூலமா வின்னிங்ஸ் கிட்ட பேசுறாரு. வின்னிங்ஸும் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றபடி கேட்டுட்டு அதே சமயம் பிகேபி தன்னை கொன்னுடுவானு மரண பயத்துல நின்னுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அங்க பிகேபி வந்துடுறாரு. அவர் காரை விட்டு இறங்கின அதே நேரம் அந்த வழியா வர சந்தீப் இவங்கள பார்த்துட்டு அவரும் பைக்கை நிறுத்திட்டு வந்துடுறாரு. நான் பையனை போலீஸ் தானே விட்டுட்டு போனேன், உன்ட்ட எப்படா வந்தான்னு வின்னிங்ஸ் அவர் கேட்கிறாரு. பிகேபியை பார்த்து, சார் நீங்க தான் இந்த பையனோட அப்பாவா, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணேன், உங்க பையனை போலீஸ் தான் விட்டுட்டு போனேன், இவன்ட்ட எப்படி மாட்டினு தெரியலன்னு சந்தீப் சொல்லிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து சந்தீப்பை பாக்குற இன்ஸ்பெக்டர் வின்னிங்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, வின்னிங்ஸ் சந்தீப் கிட்ட மரியாதையா போயிரு இல்லைன்னா பையனை சுற்றுவேன்னு சொல்லி அந்த கண்ணால ஒரு தடவை தரையில ஷூட் பண்ண, இதை பார்த்து பேனிக் ஆகிற பிகேபி அவர்கிட்ட இருக்கிற கன் எடுத்து சந்தீப்பை பாயிண்ட் பண்றாரு. எது எப்படி வேணா இருக்கட்டும், இப்ப என் பையன் தலையில கன் இருக்கு, அவன் உயிர் தான் எனக்கு முக்கியம், மரியாதை நீ போயிடு இல்லைன்னா நான் உன்னை சுற்றுவேன்னு சொல்ல, சந்தீப்பும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி வண்டியில ஏறாரு. இன்ஸ்பெக்டர் வின்னிங்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. பணம் கைக்கு வந்ததும் பையன் பிகேபி கிட்ட இன்ஸ்பெக்டர் பத்தி போட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிற இன்ஸ்பெக்டர் பணத்தை வாங்கின அடுத்த செகண்டே அந்த பிகேபியை சுட்டுடுன்னு வின்னிங்ஸ் சொல்லும் போதே அந்த சின்ன பையன் வின்னிங்ஸோட ஹெட்போனை போன்ல இருந்து பிடுங்கி விட்டுறான். இன்ஸ்பெக்டர் கடைசியா சொன்னது வின்னிங்ஸ் கேட்கல. ஐயோ என்ன பண்றதுன்னு வின்னிங்ஸ் பதட்டமாகி பயந்துறாரு. சார் கால் கட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கால் பண்ணுங்கன்னு பின்னாடி திரும்பி சத்தம் போட, யார்டா அவன் பேசுறான்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்த்தா வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டர் வெளியே வராரு. எதுவுமே தெரியாத மாதிரி வாக்கி டாக்கில, சார் நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன், சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் சார்னு ரொம்ப நல்ல போலீஸ் மாதிரி பேசிக்கிட்டே வராரு. சந்தீப்பை பார்த்து, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கானே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிகேபியை பார்த்து, நீங்க என்ன சார் போலீஸ் முன்னாடி கண்ணை நீட்டுறீங்க, கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு வின்னிங்ஸ் கிட்ட போறாரு. டேய் அந்த கண்ணை கொடுறான்னு மிரட்டுறாரு. என்ன சார் மிரட்டுறீங்க, நான் தரமாட்டேன், நீங்க என்ன ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு வின்னிங் சொல்றாரு. அந்த பையனை உங்கள்கிட்ட விடும்போது கை வாயெல்லாம் கட்டலையே, அவன் கட்ட அவுத்து விடுங்கன்னு சந்தீப் சொல்ல, நீ முதல்ல வாய மூடுறான்னு இன்ஸ்பெக்டர் சந்தீப்ல சத்தம் போடுறாரு. இன்ஸ்பெக்டர் வின்னிங்ஸ் கிட்ட இருந்து கண்ணை புடுங்க பார்க்க, அப்போ தெரியாம கன் ஃபயர் ஆகி பிகேபி கையில புல்லட் பட்டு அவர் கீழே விழுந்துறாரு. இன்ஸ்பெக்டரும் வின்னிங்ஸ் கிட்ட இருந்து கண்ணை புடுங்கிறாரு. அதே நேரம் இந்த பிரிட்ஜுக்கு கீழே நடராஜனை போட்டு அந்த அலெக்ஸ் செம்மையா அடிக்கிறாரு. யோ நீ நினைக்கிற ஆளுங்க நாங்க இல்ல, பிகேபி யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க வழி மாறி வந்துட்டோம், தயவு செஞ்சு அவரை விட்டுருன்னு ஸ்ரீ எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா அலெக்ஸ் கேட்கல. போய் பணத்தை கொண்டு வா இல்லைன்னா பையனோட சேர்ந்து இவனும் செத்துருவான்னு சொல்லவும் ஸ்ரீயால எதுவும் பண்ண முடியல. வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம கேட்கணும், அப்பதான் நமக்காக மத்தவங்க கேட்பாங்கன்னு நட்ராஜ் முன்னாடி சொன்னது ஸ்ரீக்கு ஞாபகம் வருது. ஒரு அப்பாவி குடும்பஸ்தனான நட்ராஜை காப்பாத்தணும்னு நினைக்கிற ஸ்ரீ துணிஞ்சு அலெக்ஸ் கிட்ட போய், ஆமா நான் தான் உன்னை வேவ் பார்க்க வந்தேன், அவர் வெறும் டிரைவர் தான், என்ன வேணா புடிச்சுக்கோ, அவரை விட்டுன்னு சொல்ல, அலெக்ஸும் நட்ராஜனை விட்டு ஸ்ரீயை புடிச்சு அவர் அடிக்கலான்னு கை ஓங்குறாரு. அப்போதான் ஸ்ரீ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. முத நாள் தன்னை வைன் ஷாப் வாசல்ல வச்சு அடிச்சது இவன் தான். ஸ்ரீக்கு அலெக்ஸோட வாய்ஸ் மூலமா ஸ்ட்ரைக் ஆக டக்குன்னு ஸ்ரீ அலெக்ஸோட கையை பிடிச்சி தடுத்து திருப்பி அடிச்சிடறாரு. டேய் என் போன் எங்கடா, என்னோட சர்டிபிகேட்ஸ்லாம் எங்கடான்னு கேட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. துணிச்சலா அலெக்ஸை எதிர்த்து சண்டை போடுற ஸ்ரீ அலெக்ஸையும் அவர் ஆளையும் பாட்டிலாலேயே அடிச்சு மண்டை உடச்சி படுக்க வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த அவரோட செல்போனையும் எடுத்துட்டு நட்ராஜன் அங்கேருந்து கைத்தாங்களா கூட்டிட்டு போறாரு. அதே நேரம் இங்க பிகேபி குண்டடி பட்டு கீழே கிடக்குறாரு. பையன் அவர் கிட்ட போயிடறான். இன்ஸ்பெக்டர் பிகேபி இருந்து பணத்தை எடுத்துட்டு வின்னிங்ஸை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த சின்ன பையன் கட் அவுத்துட்டு அவங்க அப்பாவோட கன் எடுத்து சந்தீப் கிட்ட தூக்கி போட்டுறான். சந்தீப் இன்ஸ்பெக்டரை நோக்கி கண்ணை காட்டி, கண்ணை கீழே போடுங்க இல்லைன்னா சத்தியமா சுற்றுவேன்னு சொல்ல, சந்தீப் சும்மா சொல்றான்னு நினைக்கிற இன்ஸ்பெக்டர் அவரை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது சந்தீப் இன்ஸ்பெக்டர் காலிலே ஷூட் பண்ணவும் அவர் கீழே விழுந்து வழியால துடிக்கிறாரு. வின்னிங்ஸ் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் இன்ஸ்பெக்டர் வேலை தான் சந்தீப் தெரிஞ்சுக்கிட்டு வின்னிங்ஸ் கிட்ட பிகேபி அவரோட கார்ல ஏத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்றாரு. அப்போதான் ஹெட் கான்ஸ்டபிள் ஜீப்ல அங்க வராரு. இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட சீக்கிரம் ஏசிபிக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு சொல்ல, அவர் உடனே ஏசிபிக்கு கால் பண்ணி, சார் இன்ஸ்பெக்டர் யாரோ சுட்டுட்டாங்க, ஸ்பாட்ல வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. சந்தீப்பையும் மத்தவங்களையும் கிளம்ப சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் எவ்வளவு கெட்டவர், அவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு இவருக்கு தெரியும், ஆனா இவர் இன்ஸ்பெக்டர் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவர். அடுத்ததா பிகேபியையும் அவர் பையனையும் கார்ல ஏத்திட்டு வின்னிங்ஸ் கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிளை பார்த்து, என்னையா பண்ணிட்டு இருக்க, அக்யூஸ தப்பிக்க விட்டுட்டேன்னு சத்தம் போடுறாரு. அதெல்லாம் காதல வாங்கிக்காத அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சந்தீப் கிட்ட, நீ முதல்ல கண்ணை கொடுத்துட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சந்தீப்பும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, நீ ஒரு போலீஸுங்கிற ஒரே காரணத்தால எங்க அப்பாவை விட ஒன்னதான் அதிகமா மதிச்சேன், ஆனா நீ காசுக்காக என்ன வேணா செய்வல்ல, நீ எல்லாம் இங்க வாழும்போது நான் ஏன் இந்த ஊரை விட்டு போகணும், நான் எங்கேயும் போறதில்ல, இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரம் அடிபட்டு மயக்கமா இருக்கிற நடராஜனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக ஸ்ரீ ரோட்ல நின்று வர்றவங்கள்ட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்கறாரு. ஆனா யாரும் வண்டியை நிப்பாட்டல. அப்போ சந்தீப் அந்த வழியா வராரு. யாரோன்னு நினைச்சு ஸ்ரீ அவர்கிட்ட லிஃப்ட் கேட்க நடராஜனை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பைக்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. வின்னிங்ஸ் காரை ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல நிறுத்திட்டு அந்த சின்ன பையன்ட்ட, டே ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இருக்கு, உங்க அப்பாவை இங்கே சேர்த்துரு, நான் கிளம்புறேன்னு
சொல்றாரு. அப்போ பிகேபி அவரை கூப்பிட்டு அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து காருக்கு வெளியே வச்சு எடுத்துக்க சொல்றாரு. ஆனா அவரு பணம்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி அதை எடுத்துக்காம அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. நடராஜனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுறாங்க. ஸ்ரீக்கு ஊர்ல இருந்து அவர் அப்பா கால் பண்றாரு. யாரோ ஒருத்தர் கால் பண்ணி அவனோட சர்டிபிகேட்ஸை வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. சர்டிபிகேட்ஸை இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம எடுத்து ஸ்ரீ அட்ரஸுக்கு அனுப்புனது வேற யாரும் இல்ல, இந்த ஹெட் கான்ஸ்டபிள் தான். காலில் குண்டடிப்பட்ட இன்ஸ்பெக்டரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக ஆம்புலன்ஸ் வருது. சுட்டது யாருன்னு ஏசி கேட்க உண்மையை சொன்னா நாம தான் மாட்டுவோன்னு, சுட்டது யாருன்னே தெரியலன்னு அவர் சொல்லிடுறாரு. ஸ்ரீயோட லவ்வரான திவ்யா அவருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இனி அந்த ஊரே நமக்கு வேணாம், நீ கிளம்பி வந்துருன்னு அவங்க சொல்றாங்க. மனுஷங்க பண்ற தப்புக்கு ஊரை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, இந்த ஊர் தான் நம்ம வாழ்றதுக்கு மாசம் 26,000 சம்பளம் தர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் சந்தீப்பும் ரெஜினாட்ட கால் பேசிட்டு இருக்காரு. அப்போ சந்தீப் பஸ்ல ஒரு ரவுடி மேல ஆசிட் அடிச்சிருப்பார்ல, அந்த ரவுடியோட ஆளுங்க 4 பேர் வெப்பன்ஸோட அங்க வந்து சந்தீப் கிட்ட, டேய் காலையில பஸ்ல ஏறி ஆசிட் அடிச்சாமே இப்ப வரியான்னு கேட்க சந்தீப் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாரு. ஸ்ரீக்கும் இப்போ ஒரு ரவுடியோட ஃபைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துடலான்னு சொல்லி ஸ்ரீயும் சந்தீப் கூட சேர்ந்து அந்த ரவுடிங்க கூட ஃபைட் பண்ண ரெடி ஆகிறாரு. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது.